ஓகே. குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கி புது பாடம் மின்புலம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் ஏற்கனவே ஈர்ப்பு புலம் படித்த நாங்கள் ஈர்ப்பு புலம் உங்களுக்கு வடிவாக விளங்கி இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை வச்சுக்கொண்டு மின்புலத்தையும் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஈர்ப்பு புலத்தில் நாங்கள் திணிவுகளுக்கு இடையில் இருக்கிற கவர்ச்சி விசை பற்றி பார்த்தனாங்க. அதே மாதிரி இங்கே மின்புலம் என்று வரும்போது இங்கே ஏற்றங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்றங்கள் என்று வரும்போது நேரேற்றம், எதிரேற்றம், மறையேற்றம்னு சொல்லி நாங்கள் இங்கே ரெண்டு ஏற்றங்களினுடைய தன்மைகளை பற்றியும் பார்ப்போம். சரியா? இந்த ஏற்றங்களால் ஏற்படுற விசை சம்பந்தமாகவும் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது ஏற்றங்களுக்கு இடையில் இருக்கிற விசைகளை பற்றி பார்ப்போம். ஈர்ப்பு புலத்தை பொறுத்த வரைக்கும் திணிவுகளுக்கு இடையில எப்பவும் கவர்ச்சி விசை காணப்படும் சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே மின்புலத்தில் ரெண்டு வெவ்வேறு ஏற்றங்கள், நேரேற்றம் மற்றது மறையேற்றம். அப்படி என்று இருக்கும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளி ஏற்றங்கள் இருக்கிற நேரம், இப்போ உதாரணமாக ரெண்டு நேரேற்றங்களை எடுத்தமா இருந்தால் அந்த ரெண்டு நேரேற்றங்களுக்கும் இடையில தள்ளுகை விசை காணப்படும். அதாவது ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் தான் என்ன செய்யப்படும்னு சொன்னால் ஒன்றை ஒன்று கவரக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இரண்டு நேர் ஏற்றங்களுக்கு இடையில தள்ளுகை விசையும் ஒரு நேரேற்றத்துக்கும் ஒரு மறையேற்றத்துக்கும் இடையில இருக்க போறது கவர்ச்சி விசையாகவும், இரண்டு மறையேற்றங்களுக்கு இடையிலான விசை தள்ளுகை விசையாகவும் காணப்படும். அப்ப நாங்கள் அங்க நியூட்டனின் ஈர்ப்பு விதி பார்த்தனாங்க, இங்க கூலோமின் விதி என்று பார்க்க போறோம். சரியா? இலகுவா நீங்க ஞாபகம் வச்சிருக்கலாம். நீங்க பிசிக்ஸ் பேஜஸ்ல பார்த்துருப்பீங்க, சும்மா மீம்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது கூலோம் நியூட்டனை கோப்பி அடிச்ச மாதிரி. சரியா? அப்ப இலகுவா ஞாபகம் வச்சிருக்காங்க. நீங்க ஏற்றங்களுக்கு இடையிலான மின்விசை நாங்கள் ஈர்ப்பு புலத்தில் எவ்வாறு எடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் அந்த விசைக்கான தொடர்பு எடுக்க போகிறோம். சரியா? இலகுவா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஏற்றங்களுக்கு இடையிலான தள்ளுகை விசை அல்லது கவர்ச்சி விசை, அதாவது மின் விசை என்று சொல்லி சொல்லுவோம். அந்த மின் விசை அந்த ஏற்றங்களினது பெருக்கத்துக்கு நேர்விகித சமனாகவும் அந்த புள்ளி ஏற்றங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்பட போகுது. அப்போ நான் இங்கே Q1 Q2 என்ற புள்ளி ஏற்றங்களை கருத்தில் கொள்றேன். அந்த புள்ளி ஏற்றங்களுக்கு இடைப்பட்ட தூரம் ஸ்மால் ஆராக இருக்கிற நேரம் அவ ரெண்டும் நேரேற்றம் என்றதால ஒன்றை ஒன்று தள்ளும். ஆகவே தள்ளுகை விசை ஒன்றை ஒன்று வெளிநோக்கி காணப்பட போகுது. இங்க நாங்க பாவிக்கிற நேரம், இந்த ஏற்றங்கள் பாவிக்கிற நேரம் இங்க என்னன்னு சொன்னா, இப்ப இதுல நேரேற்றமும் இருக்கலாம் மறையேற்றமும் இருக்கலாம். அப்ப நாங்க இங்க பிரதியிடைக்குள்ள சவுண்ட் குறைவா இருக்கு. நேரேற்றமும் மறையேற்றமும் இருக்கிற நேரம் நாங்க இந்த சமன்பாடுல போடக்குள்ள ஏற்றத்தினுடைய பருமனை மட்டும்தான் போடுவோம், பெருமானத்தை மட்டும்தான் போடுவோம். அங்க அந்த மறைக்குறிய நாங்க இங்க போட போறது இல்லை. ஏன்னு சொன்னா இங்க நாங்க விசைகளை திசையோட குறிப்பிடுறோம். அதாவது கவர்ச்சி விசை என்று சொன்னா ஒன்றை ஒன்று நோக்கி இருக்கும். இந்த இதுல காட்டப்பட்டிருக்க மாதிரி ஒரு பிளஸ் ஏற்றமும் ஒரு மறையேற்றமும், நேரேற்றமும் மறையேற்றமும் இருக்குமா இருந்தா கவர்ச்சி விசை ஒன்றை ஒன்று நோக்கி இருக்க போகுது. ரெண்டும் நேரேற்றமாக இருக்குமா இருந்தா தள்ளுகை விசை வெளிநோக்கி இருக்கும். அப்ப நாங்க இங்க திசையோட இந்த சமன்பாடை பாவிக்கிறதால நாங்க இங்க ஏற்றங்களுக்கு குறி போட தேவையில்லை, பிளஸ் மைனஸ் போட தேவையில்லை. அப்போ உங்களுக்கு மறையேற்றங்கள் தரப்படுமா இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த ஏற்றத்தினுடைய பெருமானத்தை மட்டும் இதுல போடுவீங்களா இருந்தா சரி. அப்ப எங்களுக்கு இப்ப தொடர்பு F
நேர் விகித சமன் Q1 இன்ட்டு Q2, அதே மாதிரி நேர்மாறு விகித சமன் 1 R வெக்டம். அப்ப இதை ஒரு சமன்பாடு ஆக்கணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நேர் விகித சமன் தொடர்புகளை ஒரு மாறிலியால பெருக்க வேண்டி இருக்க போகுது. அந்த மாறிலியினுடைய பெருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 1/4πε0 என்ற ஒரு பெருமானத்தை தான் இந்த K என்ற மாறிலி வந்து குறிக்கும். அப்ப இதுல இந்த எப்சைலோன் நோடுன்றது இந்த இதுல காட்டப்பட்டிருக்கிற இதை சொல்றது எப்சைலோன் நோடுன்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து வெற்றிடத்தின் அனுமதி திறன் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த வெற்றிடத்தின் அனுமதி திறன் அதனுடைய பெருமானம் உங்களுக்கு தருவாங்க எக்ஸாம்ல. ஸோ நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எப்சைலோன் நோடினுடைய பெருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 8.854 தர 10^12. எஃப் என்று சொல்றது வந்து என்னன்னு சொன்னா இப்ப ஃபெரட்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இப்ப இதுல நாங்க இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு இதுக்கு ஒரு அலகு கொடுக்கலாம். கொடுத்தமா இருந்தால் எப்சைலோன் நோடினுடைய அலகை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா கூலோ இது வந்து ஏற்றம் வந்து கூலோமில் இருக்கும். அதே மாதிரி எஃப்ன்றது விசை, அது நியூட்டன்ல இருக்க போது. ஆர் வர்க்கம்ன்றது இப்போ ஆர்ன்றது 2 ஏற்றங்களுக்கு இடைப்பட்ட தூரம். அப்போ அதை நாங்கள் மீட்டர் வர்க்கத்தில் வச்சுப்போம். ஸோ இதில் கொண்டு வந்து நான் இந்த அலகுகளை பிரதியிட்டு பார்க்கலாம். பிரதியிட்டு பார்த்தா எங்களுக்கு இவ்வாறு எங்களுக்கு கிடைக்கும். கூலோம் வர்க்கம் நியூட்டன் -1 மீட்டர் -2 இருக்கும். அதாவது ஏற்றத்தை வந்து நாங்கள் கூலோம் என்ற அலகு கேபிட்டல் சி என்ற அலகுல கொடுப்போம். இங்க இது வந்து ஃபெரடில் இருக்குது. ஃபெரட்னு சொல்றது வந்து நாங்கள் கெப்பாசிஸ்டன்ஸ் கொள்ளளவத்தை அளக்கிற அலகு ஃபெரட். ஸோ நாங்கள் பின்னுக்கு அதாவது பின்னுக்கு படிக்க போகிற கொள்ளளவி சம்பந்தமான பாடத்தில் இந்த அலகுகள் சம்பந்தமாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இப்போ இதில் தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த அலகு, அதாவது வெற்றிடத்தில் அனுமதி திறனுக்கான அலகு வந்து கூலோம் வர்க்கம் நியூட்டன் -1 மீட்டர் -2 காணப்படும். அல்லது நீங்கள் இதில் இருக்கிற அலகுகளை வச்சுக்கொண்டு கூலோம் வர்க்கம் யூல் -1 மீட்டர் -1 சொல்லியும் நாங்கள் இதை மாற்றி கொடுக்கலாம். சரி, அப்போ உங்களுக்கு அலகு மாற்றம் செய்ய தெரியும். அலகுகளை பிரதியிட்டு போட்டு அதில் இருந்து வெற்றிடத்தில் அனுமதி திறனுக்கான அலகை வந்து உங்களால் பெறக்கூடியதாக இருக்கும். கணித்தல்களில் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் இந்த தரப்பட்டிருக்கிற 1/4πε0 என்ற அந்த பெருமானம் வந்து ஒரு மாறிலி. அந்த மாறிலி பெருமானம் 9 தர 10^9 நியூட்டன் கூலோம் மைனஸ் வர்க்கம் மீட்டர் ஸ்கொயராக காணப்படும். அப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பிரதியிட்டு செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ சில பேர் 1/4 பைக்கு பதிலாக 22 எப்சைலோன் பதிலாக இதை கொண்டு பிரதியிட்டு நேரத்தை இப்போ பெருக்கி நினைக்கிறத விட இது கணக்குகளில் இதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் சரி. 1/4πε0 9 தர 10^9 என்ற பெருமானம் என்று சொல்லி தெரியுமா இருந்தால் உங்களுக்கு கணக்குகளில் நேரடியாக அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம். இதில் நாங்கள் வரக்கூடிய கேள்விகள் எவ்வாறு அமையும் என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது உதாரண கேள்வியை பாருங்க. இரு ஒத்த சம ஏற்றங்கள் வெற்றிடத்தில் 100 சென்டிமீட்டருக்கு அப்பால் இருக்கின்றது. அவற்றுக்கிடையில் தொழிற்படும் விசை 0.025 நியூட்டன். ஏற்றங்களின் பெருமென்களை காண்க என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது வந்து இரு ஒத்த சம ஏற்றங்கள் என்று சொல்லி தந்திருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களுக்கு சமன்பாடு தெரியும். F = 1/4πε0 Q1 Q2 R வர்க்கம். இந்த சமன்பாடில் கொண்டே தந்த தரவுகளை பிரதியும். அப்போ சம ஏற்றங்கள் என்று சொன்னால் Q வர்க்கம் என்று வரப்போகுது. எஃபினுடைய பெருமானம் 0.025. இப்போ 1/4πε0 பதிலாக நேரடியாக 9 தர 10^9 என்று போடலாம். அப்போ இங்கே உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கு. அப்போ 100 சென்டிமீட்டர்னு சொன்னால் அதை நாங்கள் மீட்டருக்கு மாற்றினமாக இருந்தால் 1 மீட்டராக காணப்படும். அப்போ இதில் இருந்து தொடர்பு எங்களுக்கு Q வர்க்கம் சமன் 0.025 9 தர 10^9 என்று வரப்போகும். அப்போ நாங்கள் அதை சுருக்கி எடுப்போமா இருந்தால்
இப்போ இதில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கியூ வர்க்கம் இருக்கு. அப்போ இங்கே 9 இருக்கு, இங்கே 25 இருக்கு. அப்போ எங்களுக்கு இலகுவா சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இந்த 0.025 9ஆல் பிரித்து போட்டு அதுக்கு பிறகு வர்க்கம் மூலம் கண்டு கொண்டு இருப்பீங்க. அப்போ சுருக்கல் முறைகள் எல்லாத்தையும் நீங்கள் தான் சிம்பிளாக நீங்கள் செய்து 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 இலகுவான முறைகளை நீங்கள் வச்சிருக்கோம். அப்போ இதில் நாங்கள் 0.025 25 தர 10/3 எடுத்து கொள்ளலாம். 10/3 கீழே போகாம இருந்தால் 10/9 கூட்டுப்பட்டு 10/12 மாறும். அப்போ இப்போ எனக்கு இலகுவா வந்துடும் 5/3 தர 10/6 வரும். அப்போ 10/6 வந்து நாங்கள் மைக்ரோன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ கேட்டது ஏற்றம் Q சமன் 5/3 மைக்ரோ ரெண்டு வரப்போகுது. ஆகவே சுருக்கினமா இருந்தால் 1.7 மைக்ரோ கூலோமீட்டமாக இங்கே வரும். அப்போ இங்கே ரெண்டும் ஒத்த ஏற்றங்கள் என்றதால இங்கே காணப்பட போற விசை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கவர்ச்சி விசையாக தள்ளுகை விசையாக காணப்படும். ரெண்டு ஒத்த ஏற்றங்கள் தள்ளுகை விசையா இருக்கும். அப்ப இதுல பிளஸ் ஏற்றமா மைனஸ் ஏற்றமான்னு சொல்லல, இது ஒத்த சம ஏற்றங்கள் சொல்லி சொல்றாங்க. அப்ப இது பிளஸாகவும் இருக்கலாம் அல்லது மைனஸாகவும் இருக்கலாம். மைனஸ் ஏற்றமாகவும் இருந்தாலும் என்ன நடக்க போகுது, ரெண்டும் சமபெருமானமுடைய ஒத்த ஏற்றங்கள். ஆகவே இங்கேயும் தள்ளுகை விசை தான் காணப்பட போகுது. இது எஃப்னு சொன்னா இதுக்கும் கட்டாயம் எஃப். ரெண்டாவது உதாரணத்தை பாருங்க. 20 மைக்ரோ கூலம் 3 ஏற்றங்கள். சார் முதலாவது போட்டோ கொஞ்சம் காட்ட முடியுமா? இல்ல இதுக்கு பிறகு இருக்கு சார். என்ன பிரச்சனை? இல்ல சார், ஆன்சர் செய்யுங்க. ஓகே, ரெண்டாவது கேள்வியை பாருங்க. நேரேற்றம் 20 மைக்ரோ கூலம் ஏற்றம் வந்து ஒரு நேர்கோட்டில் வைக்கப்பட்டிருக்கு. 3 ஏற்றங்கள் Q1 Q2 Q3 மூன்றுமே சம இடைவெளியில இருக்கு. 2 மீட்டர் இடைவெளிகளில் காணப்படுகிறது. இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், வலதுகை பக்கத்தில் இருக்கிற கடைசி ஏற்றம் Q3ல தொழிற்படுற மொத்த விசை எவ்வளவு என்று சொல்லித்தான் கேட்கிறாங்க. அப்ப இதுல இருக்கிறது எல்லாமே சம பெருமானமுடைய ஏற்றங்கள். சக 20 மைக்ரோ கூலம். அப்ப ஒத்த ஏற்றங்களை என்ன செய்யணும்னு சொன்னா ஒன்றை ஒன்று தள்ள போகுது, தள்ளுகை விசைக்கு உட்பட போகுது. அப்ப இந்த Q1 ஏற்றம் Q3 ஏற்றத்துக்கு ஒரு தள்ளுகை விசை F1 என்ற தள்ளுகை விசையை கொடுக்குதுன்னு வைப்போம். இப்ப இதுல எனக்கு கேட்ட கேள்வி வந்து இந்த Q3ல தொழிற்படுற விசை என்று கேட்டதால நான் இதுல மட்டும் விசைகளை குறிப்பிடுறேன். இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயம் பொதுவா விசைகளை குறிச்சு காட்ட, ஒவ்வொரு ஏற்றத்திலையும் தொழிற்படுற விசைகளை குறிச்சு காட்டுச்சுன்னா உங்களுக்கு குறிக்க தெரியும். இப்ப Q1ஆல Q2க்கும் என்ன செய்யும், ஒரு விசை ஒன்று வழங்கப்படும். அது தள்ளுகை விசை இப்படி காணப்படும். நாங்கள் F1 டேஷ் என்று போடுவோம். அப்ப இங்க இதுக்கு சமனும் எதிருமா இந்த Q2ஆல இவருக்கு ஒரு விசை ஒன்று வழங்கப்படும், F1 டேஷ். அதே மாதிரி இங்க Q1ஆல Q3க்கு F1 என்ற விசை வழங்கப்படுமா இருந்தா இங்கேயும் ஒரு F1 என்ற விசை Q3ஆல Q1க்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி Q3ஆல Q2க்கு என்ன செய்யப்படும், ஒரு விசை ஒன்று வழங்கப்படும், அது தள்ளுகை விசை இவ்வாறு காணப்படும். அதனால் F2 என்று போகும். Q2ஆல Q3க்கு வழங்கப்பட்ட விசை F2 இதுக்கு எதிரும் சமமா இந்த Q3 என்ன செய்யணும்னு சொன்னா
Q2க்கு ஒரு விசையை கொடுக்கும். இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு விசைகள் தொழிற்பட்டு கொண்டு இருக்க போகுது. இப்போ எனக்கு கேட்ட கேள்விப்படி Q3ல தொழிற்படுற மொத்த விசை. அப்போ ரெண்டும் ஒரே திசையில் இருக்கிறதால இந்த F1ம் F2ம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் கூட்டுப்பட போகுது. அது அவங்களுக்கு தெரியும். ஒரே திசையில் ரெண்டு விசைகள் தொழிற்படுமா இருந்தால் விளையுள் விசை வந்து இந்த ரெண்டு விசையும் கூட்டுப்படும். அப்போ நான் இப்போ என்ன செய்யணும்னா F1ஐயும் F2ஐயும் கண்டுபிடிக்கணும். F1என்றது Q1ஆல் வழங்கப்பட்ட விசை, F2என்றது Q2ஆல் வழங்கப்பட்ட விசை. அப்போ ரெண்டு ஏற்றங்களுக்கு இடையில தூரம் என்று பார்த்தோம்னு சொன்னால் Q1க்கும் Q3க்கும் இடையிலான மொத்த தூரம் வந்து 4 மீட்டர், சம பெருமானமுடைய ஏற்றங்கள். ஆகவே எங்களுக்கு சமன்பாடு தெரியும். F சமன் இந்த K என்றது 1/4πε நோட குறிக்க போகுது. அப்போ நாங்கள் ரெண்டுலையும் இந்த Kக்கு பதிலாக 9/19 பிரதியிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இங்கே F1க்கு பதிலாக நாங்கள் F1க்கு நாங்கள் தனித்தனியாக எழுதி பார்க்கலாம். F1என்றது இந்த Q1 into Q3. Q1 into Q3 என்று வரும்போது ரெண்டுமே 20 மைக்ரோ கூலோம். அப்போ 20 தர 10⁻12 வரப்போகுது. அதாவது 20 தர 10⁻6 முழுவதும் வர்க்கம் வந்து போடலாம். ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மீட்டர். ஸோ 4இன் வர்க்கம். அப்போ F1 Q3ல தொழிற்படுற F1 என்ற விசை இந்த பக்கம். அதே மாதிரி Q2ஆல Q3க்கு வழங்கப்படுற விசை அதுவும் இந்த திசை. இந்த சமன்பாடை நீங்க திசையோட பாவிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இலகுவா இருக்கும். அப்போ இங்க 1/4πε மடங்கு அந்த கேக்கு பதிலாக நாங்கள் 9/19 பிரதியிடுவோம். இங்கேயும் ரெண்டு ஏற்றங்கள் வந்து 20 மைக்ரோகுலம் 20 மைக்ரோகுலம். அப்போ 20 தர 10⁻6 முழுவதும் வர்க்கம். ஆனால் இந்த ரெண்டு ஏற்றங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 2 மீட்டர். ஸோ ரெண்டினுடைய வர்க்கம். அப்போ இதை நாங்கள் சுருக்குவோமா இருந்தால் 0.9 நியூட்டன். எனக்கு விளையுளுடைய திசை வந்து ரெண்டும் ஒரே திசையா இருக்கிறதால விளையுளுடைய திசை இந்த பக்கம். ஸோ வலது கை பக்கத்தில் எங்களுக்கு விளையுள் விசை 1.125 நியூட்டனாக காணப்பட போது Q3ல தொழிற்படுற மொத்த விசை. அப்போ இதில் உங்களுக்கு எத்தனை ஏற்றங்கள் தந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே ஒரே குறியுடைய, அதாவது நேரேற்றமாக இருக்குதா எதிரேற்றம் மர ஏற்றமாக இருக்குதான்னு பார்த்து ஏற்றங்களை பொறுத்த வரைக்கும் நேரேற்றங்கள் இருக்குமா இருந்தால் ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளுகைக்கு உட்படும். ஒவ்வாத ஏற்றங்கள் அதாவது பிளஸும் மைனஸும் இருக்குமா இருந்தால் கவர்ச்சி விசைக்கு உட்படும். இப்போ இதில் உங்களுக்கு Q1 Q2 Q3 என்ற ஏற்றங்கள் தரப்பட்டிருக்கு. இந்த ஏற்றங்களினுடைய பெருமானங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் Q1 வந்து 2 மைக்ரோ கூலோம். இது எக்ஸ் அச்சன் எடுப்போம். இது எக்ஸ் அச்சன் எடுத்தால் x7 0 இருக்கக்குள்ள Q1 என்ற ஏற்றம் வைக்கப்படுது. அதில் ஏற்றம் வந்து 2 மைக்ரோ கூலோம் ஏற்றம். அதே மாதிரி Q2 வந்து இவ்வளவு 40 சென்டிமீட்டர், மறை 3 மைக்ரோ கூலோம் ஏற்றம் இதில் வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி Q3 என்றது மறை 5 மைக்ரோ கூலோம். இதில் இருந்து இவ்வளவு 120 சென்டிமீட்டர். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னா இந்த மறை 3 மைக்ரோ கூலோம் ஏற்றத்தில் இருக்கிற விளையுள் விசை எவ்வளவுன்னு சொல்லி. அப்ப இங்க பாருங்க, இது நேரேற்றம், இது மறையேற்றம், இது மறையேற்றம். அப்ப இந்த நேரேற்றம் மறையேற்றத்தை என்ன செய்யும்னு சொன்னா தென்னை நோக்கி கவரும். அதே மாதிரி
இந்த மறையேற்றத்தை என்ன செய்யணும்னு சொன்னா தள்ளும். புள்ளி ஏற்றங்களை நாங்கள் கருத்தில் கொள்வோமா இருந்தால் இது -3 மைக்ரோ கூலோமீட்டர், இது -5 மைக்ரோ கூலோமீட்டர், இது நேர் 2 மைக்ரோ கூலோமீட்டர். இது கிடைப்பட்ட தூரம் 40 சென்டிமீட்டர். இவ்வளவும் 120 சென்டிமீட்டர். அப்போ கட்டாயம் இவ்வளவும் 80 சென்டிமீட்டராக இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த -3 மைக்ரோ கூலோமீட்டர் அனுபவிக்கும் விசை. அப்போ இதில் இது நேரேற்றம், இது மறையேற்றம் என்றால் இந்த நேரேற்றம் மறையேற்றத்தை தன்னை நோக்கி கவரும். அதை F1 என்ற விசை என்று கொடுப்போம். இதுக்கு ஈக்குவலாக எதிராகும் மறை 3 மைக்ரோ கூலோமீட்டத்தால் 2 மைக்ரோ கூலோமீட்டருக்கு ஒரு விசை வழங்கப்படும். அதே மாதிரி இந்த -5 மைக்ரோ கூலோமீட்டர் இவருக்கு ஒரு தள்ளுகை விசையை கொடுக்கும். அதை F2 என்று போடலாம். 2 மொத்த ஏற்றங்களை பெய்வர் இவருக்கு ஒரு தள்ளுகை விசை கொடுக்கும். இது F2. இங்கே பாருங்க F1ம் F2வும் ஒரே திசையில் இருக்கு. அப்போ கட்டாயம் கூட்டுப்பட போகுது. அப்போ F1க்கான தொடர்பு நம்ம இருந்தால் F1 வந்து 2 மைக்ரோ கூலோம் தர, இங்கே நீங்கள் மறை என்ற குறிப்போட தேவையில்லை 3 மைக்ரோ கூலோம். ஏன்னா நான் குறியோட பாவிக்கிறேன் நான் சொல்லி சொன்னேன். ஸோ மறை 3 மைக்ரோ கூலோமீட்டத்தில் F1 என்ற விசை இந்த பக்கம் தள்ளிப்பட போகுது 4πε. இந்த இடைப்பட்ட தூரம் 40 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டரா மீட்டரா மாற்றுறதுக்கு 100ஆல் பிரிக்கணும். 10⁻2 முழுவதும் வர்க்கம். அப்போ இதை நாங்கள் 1 × 4πε பதிலாக 9 19 போடலாம். அதே மாதிரி F2க்கு எழுதினோம்னு சொன்னால் F2வும் இந்த பக்கம் F2 இந்த மறை 5 மைக்ரோ கூலோமீட்டத்தால் வழங்கப்பட்ட விசை. ஆகவே 5⁻3 மைக்ரோ என்று சொன்னால் 10⁻6, 10⁻6 தர 10⁻6 10⁻12 4πε. அது கிடைப்பட்ட தூரம், இந்த தூரம் வந்து 80 சென்டிமீட்டர். ஆகவே 80 தர 10⁻2 முழுவதின் வர்க்கம். 2 முறை திசை. ஆகவே விளைவில் வந்து இடதுகை பக்கத்தில் இருக்க போகுது. ஆகவே 2ஐயும் கூட்டினோம் என்று சொன்னால் எங்களுக்கு 0.55 நியூட்டன் இடதுகை பக்கத்தில் காணப்படும் விளைவில் விசை. இதில் நீங்கள் பிளவிடக்கூடிய சந்தர்ப்பம் இதுதான். அதாவது இங்கே சில பேர் எங்களுக்கு கன்ஃபியூசனாக இருக்கும், இந்த சமன்பாடில் இந்த மறைக்குரிய போடணுமா போடக்கூடாதான்னு சொல்லி எங்கே சந்தேகம் பெறும்னா உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் தான் அந்த சந்தேகம் பெறும். சரியா, குழம்புவீங்க அந்த மைனஸாக போடுவோமா விடுவோமான்னு சொல்லி குழம்பி கொண்டுப்பீங்க. சரியா, அப்போ நாங்கள் இங்கே திசையோட இந்த சமன்பாடை பாவிக்கிறதுனால நாங்கள் இந்த குறிகள் வந்து இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதில் அடுத்த பி பார்ட்டில் பார்ப்போம். இப்போ அந்த மறை 5 மைக்ரோ கூலோமீட்டர் அனுபவிக்கிற விசை. மறை 5 மைக்ரோ கூலோமீட்டர் இது மறை 5ன்னு சொன்னால் இது மறை அவைய தள்ளுகை விசையை கொடுப்பார். அது இந்த பக்கம் இருக்க போகுது. அதை F2' என்று போடுறேன். இது நேரேற்றம். இந்த மறை ஏற்றத்தை தன்னை நோக்கி கவரும். ஆகவே இது இந்த பக்கம்.
அதை நான் F1 டேஷ் என்று போடுறேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 விசைகள் எதிரெதிர் திசைகளை தொழிற்படுகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா F1 F1 டேஷ் F2 டேஷை கண்டுபிடிச்சு அதில் எதனுடைய பெருமானம் பெருசாக இருக்குதோ அந்த பெருமானத்தில் இருந்து சிறிய பெருமானத்தை கழிப்பீங்க. அப்போ அந்த பெரிய பெருமானத்தினுடைய திசை தான் அந்த மறை 5 மைக்ரோ கிலோமீட்டர் அனுபவிக்கும் விளைவில் விசை திசையா இருக்க போகும். அப்போ நாங்கள் இதில் வேணும்னா F1 டேஷை கண்டுபிடிக்கணும். F1 டேஷை கண்டுபிடிச்சா 1/4πε0 அதுக்கு பதிலாக நான் 9 தர 19 பெருமானத்தை போடுறேன். Q1 Q2 2 தர 5 தர 10 சய 12 அதன் கீழ் ஆர் வர்க்கம் என்றா இவ்வளவு 120 தர 10 சய 2 முழுவதின் வர்க்கம். அதே மாதிரி F2 டேஷ் என்றது 9 தர 10 9 தர 3 தர 5 தர 10 சய 12 அதன் கீழ் இது கிடைப்பட்ட தூரம் 80. இதில் பார்த்தீங்கன்னா I2 10 இங்கே I3 15 120 வர்க்கம் இது 80 வர்க்கம் என்று சொன்னால் எப்படியும் இதை விட இது கீழே பிரிக்கிற தானம் சின்னனா இருக்கிறதால F2 டேஷ் தான் உங்களுக்கு பெரிதாக இருக்கும். ஆகவே F2 டேஷில் இருந்து F1 டேஷை வந்து கழிக்க வேண்டி இருக்க போகுது. கழிச்ச மாதிரி இருந்தால் எங்களுக்கு 0.15 நியூட்டன் வலது கை பக்கமாக இருக்க போது விளைவில் விசை. F2 டேஷ் தான் பெரிய பெருமானம் என்றால் எங்களுக்கு இந்த பக்கத்தில் விளைவில் விசை காணப்படும். இதில் உங்களுக்கு சமன்பாடை பாவிக்கிறதுக்காகத்தான் நான் பாவிக்கிற முறையை நீங்கள் வடிவாக விளங்கி வச்சுருக்கோம். இப்போ இது வடிவாக விளங்கிட்டு இருந்தால் அடுத்த நாங்கள் படிக்க போகிற மின்புலச்சரிவு அது வந்து இலகுவாக விளங்கும். ஏனென்றால் மின்புலத்துக்குள்ள ஓரலகு நேரேற்றத்தை வைக்கிற நேரம் அந்த ஓரலகு நேரேற்றம் அனுபவிக்கிற விசைதான் மின்புலச்சரிவுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்போ அதுவும் வந்து ஒரு விசையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கணியம் என்றதால இந்த சமன்பாடுகளை வடிவா விளங்கி வச்சு அதில் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா இருந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த மின்புலச்சரிவை இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த ஈர்ப்பு புலத்தில் ஒவ்வொரு உருவங்களில் உச்சியிலையும் திணிவுகளை வச்சு போட்டு அதில் குறித்த ஒரு திணிவு அனுபவிக்கிற விளைவில் விசை என்றெல்லாம் பார்த்தோம் நாங்கள். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொரு சதுரத்தினுடைய